29வது ஹதீஸ். عن معاذ بن جبل رضي الله عنه قال قلت يا رسول الله أخبرني بعمل يدخلني الجنة ويباعدني من النار. قال لقد سألت عن عظيم وإنه ليسير على من يسره الله تعالى عليه تعبد الله لا تشرك به شيئا وتقيم الصلاة وتؤتي الزكاة وتصوم رمضان وتحج البيت. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், நரகத்திலிருந்து என்னை தூரமாக்கி சொர்க்கத்தில் என்னை சேர்க்கக்கூடிய ஒரு அமலை அறிவித்து தாருங்கள் என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை கேட்டிருக்கிறீங்க, ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை கேட்டிருக்கீங்க. அல்லாஹ் யாருக்கு லேசாக்கினானோ அவங்களுக்கு அது இலகுவானது, லேசானது. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அல்லாஹுவை வணங்குவீராக, அவனுக்கு வேறு எதையும் இணையாக ஆக்காதிருப்பீராக, தொழுகையை நிலைநாட்டுவீராக, ஜக்காத்தை கொடுப்பீராக, ரமலான் மாதம் நோன்பை நோற்பீராக, இன்னும் ஹஜ் செய்வீராக என்று கூறினார்கள். சும்ம கால அலா அதுல்லுக அலா அபுவாபில் ஹைர் அஸ்ஸௌமு ஜுன்னத்துன் வஸ்ஸதகத்து துத்ஃபிஉல் ஹதீஅத கமா யுத்ஃபிஉல் மாஉ அன்னார வஸலாத்து ரஜுலி ஃபீ ஜௌஃபில் லைல். சும்ம தலா ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வதமஅன் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அஅயுன் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நன்மையானவைகளின் வாசல்களை உமக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு, நோன்பாகிறது கேடயமாகும், நெருப்பை எவ்வாறு தண்ணீர் அணைத்து விடுகிறதோ அதுபோல பாவங்களை சதக்கா போக்கி விடுகிறது, இன்னும் நடுநிசியில் எழுந்து வணக்கம் புரிவதும் பாவத்தை போக்குகிறது என்று சொல்லிவிட்டு பின்வரும் வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். தன்னுடைய விலாப்புறங்களை படுக்கையிலிருந்து உயர்த்தி பயபக்தியோடும் ஆசையோடும் அல்லாஹ்வை பிரார்த்திப்பார்கள். அவர்கள் செய்த நற்காரியங்களுக்கு பகரமாக, கூலியாக சித்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண் குளிர்ச்சி தரக்கூடிய சன்மானத்தை எவராலும் அறிந்து கொள்ள முடியாது. அத்தகைய ஒரு சன்மானத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்ற ஆயத்தை ஓதினார்கள். சும்ம கால அலா உக்பிருக பிரஅஸில் அம்ரி வஅமூதிஹி வதிர்வத்தி சனாமிஹி. குல்து பலா யா ரசூலல்லாஹ். கால் ரஅஸுல் அம்ரி அல் இஸ்லாமு வஅமூதுஹு அஸ்ஸலாத்து வதிர்வத்து சனாமிஹி அல் ஜிஹாது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காரியங்களில் முதன்மையானதும் அதனுடைய தூணும் அதனுடைய தலையாயதுமானதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். அவசியம் அறிவியுங்கள் நாயகமே என்று நான் சொன்னேன். நபி அவர்கள் சொன்னார்கள், காரியங்களில் முதன்மையானது இஸ்லாமாகும், அதனுடைய தூண் தொழுகை, அதில் தலையாயது ஜிஹாது என்று சொன்னார்கள். சும்ம கால அலா உக்பிருக பி மலாக்கி தாலிக்க குல்லி. குல்து பலா யா ரசூலல்லாஹ். ஃபஅகத பிலிசானிஹி வகால் குஃப அலைக ஹாதா. குல்து யா நபி அல்லாஹ் وإنا لمواخذون بما نتكلم به. فقال ثكلتك أمك يا معاذ وهل يكب الناس في النار على وجوههم أو قال على مناخرهم إلا حصائد ألسنتهم. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். அறிவிங்கள் நாயகமே என்று நான் சொன்னேன். நபி அவர்கள் தங்களுடைய நாவை பிடித்து விட்டு சொன்னார்கள், இதை உம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நாயகமே, நாங்கள் எதை பேசுகிறோமோ அதற்கு பிடிக்கப்படுவோமா என்று கேட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், உம்முடைய தாய் உம்மை இழக்கட்டும், மனிதர்களை முகம் குப்புற நரகத்திலே தள்ளக்கூடியது இதைவிட வேறு எதுவும் உண்டா என்று கேட்டார்கள். இந்த ஹதீஸில் நரகத்தை விட்டும்
தூரமாக்கி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அமல் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொன்னால், கடமையாக்கப்பட்ட வணக்கங்கள் எதெல்லாம் இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கோ அவைகள் நிரப்பமாக செய்கிற போது நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்திற்கு போக முடியும். அதே போல பாவங்களை போக்கக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்களை போக்கக்கூடிய விஷயம் எது? தர்மம் செய்வதும் இரவில் எழுந்து வணங்குவதும் பாவத்தை இல்லாமல் ஆக்குகிறது. ஒருவர் எல்லா அமலும் செஞ்சுக்கிட்டு நாவை கட்டுப்பாட்டில் வைக்கல அப்படின்னு சொன்னால் அதுவே அழிவிற்கு காரணமாகும் என்பதின் காரணமாக நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற விஷயத்தையும் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக நரகத்திலிருந்து தூரமாக்கி சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதில் கடமையான வணக்கங்களும் நாவை கட்டுப்படுத்துவதும் மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து தூரமாகி சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அமல்களை நியமமாக செய்து வருவதற்கு உதவி செய்வானாக. ஆமீன்.